Welcome to Tamil Online Collections and Reviews channel. Friends, நம்ம சேனல்ல நீங்க பார்த்துட்டு வர்ற மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த சேனல்லையும் பார்க்காத அளவுக்கு நியூ கலெக்ஷன் அண்ட் வெரைட்டிஸ் நான் நம்ம சேனல்ல தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்தால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தமிழ் ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா ஒரு சிலிக்கான் மோல்டு. ஸோ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், நம்ம வீட்டில் இட்லி ஊற்றுறது வந்து நம்ம நார்மலாக துணி இட்லி ஊற்றுவோம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா குக்கர் இட்லி ஊற்றுவோம். அந்த குக்கர் இட்லியில் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டில் வந்து ஆயிலை ஃபுல்லாக தடவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுவோம். ஸோ ஆயில் தடவுங்கிற போது நமக்கு அந்த மாவு அதில் வந்து ஒட்டாது அந்த பிளேட்டில். அதே இது சில பேர் வீட்டில் அந்த எண்ணெய் தடவுறது பிடிக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி தோசைக்கு வந்து எண்ணெய் இல்லாமல் பண்ணுறோமோ அது மாதிரி இட்லியும் வந்து ஆவியில் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறது. துணி இட்லி பிடிக்காதவங்களுக்கு அந்த குக்கர் இட்லி ஊற்றும் போது அந்த பிளேட்டில் ஸ்டிக் ஆகுங்கிற மாதிரி. ஸோ இது வந்து இட்லி மோல்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டுக்காகவே ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கான் வரும். இது வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க சிலிக்கான் வந்து உடம்புக்கு கெடுதி, அதில் ஊற்றக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு. பட் ஃபுட் கிரேட் சிலிக்கான் தான் நமக்கு எப்போவுமே கொடுப்பாங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கும் போது பிபிஏ ஃப்ரீயாகவும் இருக்கும். ஸோ இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் சிலிக்கான் தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குன்னு. இது வந்து இட்லி மோல்ட்ஸ். இப்போ வந்து மோல்ட்ஸ் வந்து நம்ம நிறைய இடத்துல வந்துருச்சு சிலிக்கானில். பார்த்தீங்கன்னா சாக்லேட் மோல்டு இருக்குது, ஐஸ் மோல்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து இட்லி மோல்டு. இது பார்த்தீங்கன்னா ஹீலக்ஸ் அப்படிங்கிற பிராண்டோடது. ரொம்ப லைட் வெயிட்டு. ஸோ அந்த இட்லி தட்டில் வந்து நம்ம இந்த மோல்டை வச்சுட்டு நீங்கள் வந்து இதில் மாவை ஊற்றிட்டு நம்ம இட்லியை ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த தட்டில் இருக்கிற மாவெல்லாம் ஒட்டாமல் இதில் இருக்கும் போது இது நான்ஸ்டிக்குன்னு சொல்கிறாங்க. சிலிக்கான் எப்போவுமே நான்ஸ்டிக்கு தான். நம்ம இதில் வந்து மாவு வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ இதில் மாவு ஊற்றிட்டு நம்ம துணி வந்து எடுத்து பார்த்திங்கன்னா துணியிலேயுமே நிறைய மாவு ஒட்டி இருக்கும். ஸோ அது வேஸ்ட்டாக போகும். இதில் வந்து மாவு வேஸ்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த மாதிரி ப்ராடக்ட், இது ஒர்க் ஆகுமா இல்லையாங்கிறத தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை பீசஸ் இதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 8 பீசஸ் கொடுத்துருக்காங்க ஒரு பிளேட்டுக்கு தகுந்த மாதிரி. பாருங்கள். ஸோ உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 மொத்தமாக ஒரு 8 பீசஸ் வந்துடுது. இந்த பிராண்டில் வந்து உங்களுக்கு செட் 1, அதாவது ஒரே ஒரு பீஸ் இந்த ஒரு பாக்ஸ் கிடைக்கும். இல்லாட்டி நீங்கள் காம்போலையும் வாங்கிக்கலாம். இது இட்லி மோல்டு. ஸோ இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 380. ஸோ இது ஆஃபரில் குறையும் அப்படி இப்படின்னு பார்க்கும்போது இது என்றைக்குமே ஆஃபரில் குறைஞ்சதே கிடையாது. இதே ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதோட எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்பயும் போல் நியூவாக இருக்கிறதுனால க்ளீன் பண்ணிவிட்டு இட்லி ஸ்டீமரில் வைக்கலாம். இட்லி தட்டு இல்லாமல் இதை வைக்கவே கூடாது. நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டீமில், அதாவது மோல்டுங்கும் போது நீங்கள் கீழே ஒரு பேஸ் வச்சுட்டு தான் இதை பண்ணணும். ஸோ இதை வந்து நான் இன்றைக்கி வந்து இதில் இட்லி ஊற்றி ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இதை எதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் போயிருந்தீங்கன்னா ஸோ அங்கே நீங்கள் ஒரு மினிமம் ப்ராடக்ட்ஸ் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துட்ருப்பாங்க. ஏதாவது ஒரு பிராண்டு ஐவியோ இல்லாட்டி வேறு ஏதாவது கிளாசிக் கிட் இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ரிலையன்ஸில் இவ்வளோ ருபீஸ்க்கு மேலே வாங்குறீங்கன்னுங்கும் போது உங்களுக்கு வந்து ஆஃபரில், அதாவது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 300 to 400 பே பண்ணால் உங்களுக்கு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிட் ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு கொடுத்த 2 கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று பட்டர்ஃப்ளை செட்டு, இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இந்த ஐவியோ இட்லி கடாய். ஸோ இது மல்டி குக்கர் ஸ்டாண்டு தான். ஸோ இது வந்து இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இதில் பாருங்கள் 3699 கொடுத்துருக்காங்க. ஸோ 3699. பட் ரிலையன்ஸில் வந்து இது வந்து நான் 300 மட்டும் நம்ம எடுத்த ட்ரெஸ்ஸுக்கு போக எக்ஸ்ட்ராவாக நம்ம 300 பே பண்ணும் போது இந்த செட்டு கொடுத்துருந்தாங்க. இது மல்டி கடாயின்னு போட்டிருக்கு. ஸோ இதையும் நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இது புது ஐட்டம்ங்கிறதுனால இதை நம்ம இப்போ யூஸ் பண்ணலான்னு. ஸோ இப்போ இதிலேருந்து நான் அந்த கடாயை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸோ பாருங்கள் இப்படி இருக்கும் அந்த இது ஐவியோடது. ஸோ இதில் நான் ஆல்ரெடி இட்லி லைனர்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு நான் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு லிட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீமிங் பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இதில் வந்து நீங்கள் டோக்லா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இடியப்பம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இந்த இதில் ஸ்டீம் பண்ணிக்கலாம். இதிலும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்லிக்கு வந்து 2 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எடுக்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள் நல்லா அகலமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த பேன் இண்டக்ஷன் பேஸ்லேயும் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த ஐவியோ பிராண்டு வந்து உங்களுக்கு ரிலையன்ஸில் வாங்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசான்லேயுமே இது இருக்குது. மேபி இதோட லிங்க் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நான் இதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இது மல்டி கடாயாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து இட்லி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இந்த இட்லி லைனர் வந்து ஒரு இதில் வந்து 8 தான் இருக்குங்கிறதுனால நான் 2 செட்டு வாங்கியிருக்கேன் இந்த பாக்ஸேவும். ஸோ அப்போ தான் நமக்கு இது கரெக்டாக வரும். ஸோ இதில் இப்படி இட்லி வருது, ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க இதெல்லாம் வேஸ்ட் ப்ராடக்ட்டு, நம்ம நார்மலாக எண்ணெயை தடவிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு போகலான்னு. இருக்கலாம் தான், நமக்கு பிடிச்ச மாதிரி தான். நம்ம இதை யாரையுமே நம்ம வாங்குங்கன்னு நம்ம சொல்ல போகிறது கிடையாது. இந்த மோல்டு ஒர்க் ஆகுதா இல்லையா, நான் வாங்கியிருக்கிறது யூஸாக இல்லையாங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் வந்து நம்ம இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இதுலேயும் உங்களுக்கு எண்ணெய் தடவி தான் வேணும், நெய் தடவி தான் வேணும்னா இதுலேயும் நீங்கள் தாராளமாக தடவிக்கலாம். தடவிட்டால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நான்ஸ்டிக்கியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இதில் எண்ணெய் தடவாமல், அதாவது நெய் எதுவுமே தடவாமையும் ஊற்றி பார்க்கலாம், ஒரு இதில் தடவியும் ஊற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு மாவு ஊற்றிட்டு ஒரு 8 to 4 minutes வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இட்லி வெந்ததுக்கு அப்புறமா என்ன செய்கிறாங்கன்னா, இதை வந்து ஒரு 2 minutes இந்த இதை அப்படியே அலோவ் பண்ணிடுறாங்க. அலோவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இப்படி பிக் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு, இது சுடாதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். எடுத்துட்டு இதை அப்படியே ஃப்ளிப் பண்ணிவிட்டு பேக் பொசிஷனில் இப்படி பண்ணிட்டா இட்லி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி கொதிச்சிட்ருக்கு. ஸோ இங்கே வந்து இதில் ஒன்றில் வந்து நெய் கிரேஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஒன்றில் வந்து எதுவுமே இல்லை. ஸோ இதில் வந்து எதில் வந்து நமக்கு ஸ்டிக் இல்லாமல் வருதுங்கிறத பார்க்குறதுக்காக. ஸோ இப்போ நான் இதை வந்து ஃபுல்லாமே நெய் தடவிருக்கேன். இதில் வந்து எதுவுமே தடவலை, ப்ளைனாக இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை மாவு ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நெய் தடவுனதை வந்து நான் கீழே வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த நெய் தடவாத நம்ம ஊற்றி உள்ளே வச்சிடலாம். ஸோ இப்போ அதையும் உள்ளே வச்சாச்சு. வாட்டர் பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ அதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ கொதிச்சிட்ருக்கு. ஸோ 3 to 4 minutes வெயிட் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 10 minutes கிட்ட ஆகிடுச்சு. இப்போ இது வெந்துருச்சான்னு நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிக் பண்ணி பார்த்தேன், வேகலை. இப்போ திருப்பி பார்க்குறேன். ஸோ இட்லி இப்போ நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து எதுவுமே தடவாதது எடுத்திருக்கேன். ஒரு 2 minutes வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்புறம் தான் அதை போடணுமா, வெயிட் பண்ணுவோம். ஸோ 2 minutes ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். பரவாயில்ல, ஸ்டிக் ஆகாமல் தான் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 1 minute நான் வெயிட் பண்ணியிருக்கணும். சரி, வீடியோ பர்பஸ்க்காக வேகமாக எடுத்திருக்கேன். இட்ஸ் ஓகே. இது வந்து நம்ம இப்போ இந்த நெய் இட்லி ட்ரை பண்ணலாம். இது எப்படி இருக்குன்னு. நெய் இட்லி சூப்பராகவே வந்திருக்கு, எந்த ஸ்டிக்கும் இல்லை. அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து ஓகே தான். மாவும் நமக்கு வேஸ்டேஜ் ஆகலை, நீட்டாகவும் இருக்குது, இட்லியும் நல்லா வெந்துடுச்சு. இந்த சிலிக்கான் லைனர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீசர் சேஃப், மைக்ரோவேவ் சேஃப், டிஷ்வாஷர் சேஃப். ஸோ நீங்கள் அவன் சேஃப் எதில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த. ஸோ இது ஹை குவாலிட்டி சிலிக்கானுங்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக பிஞ்சு போயிருங்கிறதுலாம் சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அனதர் இன்ட்ரெஸ்டிங் கலெக்ஷன் அண்ட் ரிவ்யூஸோடு உங்களை நான் திருப்பி பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.